ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சேவையில் மிகுந்த குறைபாடு இருந்ததாக சிங்கப்பூருக்கு புறப்பட்ட பயணி ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 6ஆம் திகதி காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் UL-308 விமானத்திற்கான டிக்கெட்டுடன் வந்த பயணியை ஸ்டாண்ட் பை டிக்கெட் வைத்தவர் என கூறி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். குறித்த பயணி கடந்த மார்ச் மாதமே பயணத்திற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தார். விமானம் மதியம் 12:15 மணிக்கு புறப்பட இருந்தது. காலை 10:30 மணியளவில் கவுண்டர் எண் 9இல் பதிவு செய்ய முயன்றார். இதன்போது ஸ்ரீலங்கன் ஊழியர் ஒருவர், உங்களிடம் ஸ்டாண்ட் பை டிக்கெட் உள்ளது, நீங்கள் இந்த விமானத்தில் செல்ல முடியாது, நாளை செல்லலாம், அதற்காக இலவச ஹோட்டல் வசதி மற்றும் அப் அண்ட் டவுன் டிக்கெட் வழங்கப்படும் என்று தெரிவித்ததாக பயணி கூறியுள்ளார். பயணி உடனே கண்டிப்புடன் பதிலளித்து தாம் உறுதிப்படுத்திய டிக்கெட்டுடன் வந்துள்ளதாகவும் இலவச சேவைகள் வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக ஊழியர் தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்ட பின்னர் சில நிமிடங்கள் காத்திருந்து போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டதாகவும் பயணம் மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். பயணியின் குற்றச்சாட்டிற்கு அமைய ஸ்டாண்ட் பை டிக்கெட்டுடன் இருந்த ஒருவருக்கு தனது இருக்கையை கொடுப்பதற்காக தன்னை தவிர்க்க செய்திருக்கலாம் என சந்தேகம் உள்ளது என பாதிக்கப்பட்ட பயணி தெரிவித்துள்ளார். ஒரு அப்பாவி பயணி அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவரை எளிதாக ஏமாற்றி இருக்கையை வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டுள்ளார். பயணியின் தகவலுக்கு அமைய இந்த வகையான செயலில் ஈடுபட்டால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் விமானத்தில் இடத்தை வேறு ஒருவருக்கு பயன்படுத்தியாலும் இலவச டிக்கெட் வழங்கியதாகவும் காட்டிவிட முடியும். நிறுவன ஊழியர்கள் யாரோ ஒருவருக்காக இச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் இது நாட்டின் தேசிய விமான நிறுவனத்துக்கே அவமரியாதைக்குரியதாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் குறித்து சாட்சியங்களுடன் CCTV பதிவு இருப்பதாகவும் அது மூலம் உண்மை எளிதில் கண்டறிய முடியும் எனவும் அவர் கூறுகிறார். கவுண்டரில் 15 நிமிடங்கள் நின்றேன். என் பொதிகள் எல்லாம் விதிமுறைப்படி இருந்தன. ஆனால் என்னை தவிர்க்க முயற்சி செய்யப்பட்டதை என்னால் உணர முடிந்தது என அவர் தெரிவித்துள்ளார். மற்ற பயணிகளும் இந்த வகையான முயற்சிகள் இடம்பெறலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இது எனக்கு மட்டுமல்ல, பலருக்கும் நடந்திருக்கக்கூடிய விடயம். ஸ்ரீலங்கன் ஊழியர்கள் மற்றவர்களிடமும் இதுபோல் செய்யலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.